வட்ட வடிவ தட்டுகளை கொண்ட ஒரு இணையான தட்டு மின்தேக்கி. அந்த தட்டுகளின் பரப்பளவு மின்னூட்ட அடர்த்தி காலப்போக்கில் மாறாத விதத்தில் அதிகரிக்கும் வகையில் மின்னேற்றம் செய்யப்படுகிறது. இதனால் மின்னோட்டத்தால் உருவாகும் காந்தப்புலம் எவ்வாறு இருக்கும்? இது 2025 கேட்கப்பட்ட வினா. மின்தேக்கியும் இந்த காந்தப்புலத்தையும் இணைத்து கேட்கப்பட்ட வினா. இதற்கான தீர்வு அப்படின்னு பார்க்கலாம். காந்தப்புலத்தின் மதிப்பை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு காந்தப்புலம் தட்டுகளின் மையத்திலிருந்து 0 தொடங்கி தூரம் r அதிகரித்து தட்டின் விளிம்பில் அதிகபட்ச மதிப்பு அடைகிறது. தட்டுக்கு வெளியே செல்லும் பொழுது காந்தப்புலம் குறைய தொடங்கும். தட்டுகளுக்கு உள்ளே ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தின் மதிப்பு மையத்திலிருந்து இருக்கும் தூரத்திற்கு நேரத்தவறு இருக்கும். இதே மையத்தில் r = 0 புள்ளியாக தொடங்கி விளிம்பு வரை காந்தப்புலம் நேர்கோள் சீராக அதிகரிக்கும். இதுதான் நம்ம வந்து ஆம்பியர் விதிப்படி கொடுக்கலாம். B.TL = ஐடிங்கிறது இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை குறிக்கிறது. இங்கு தட்டுகளுக்கு இடையே பாயும் மொத்தம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வந்து ஐடி எனில் r ஆரம்ப சிறிய பரப்புகளுக்கு மின்னோட்டம் என்னவா இருக்குன்னா இங்கே ஐடி டேஷ் கொடுத்துருந்தோம். ஐடி டேஷ் ஐடி இன்ட்டு பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். பை விட்டு வரும் ஐடி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்துடும். காந்தப்புலம் மாற்றம் அடைவதை நம்ம இந்த வரைபடம் மூலமாக காட்டுறோம். இப்போ அதில் வந்து என்னன்னா உங்களுக்கு ஆம்பியர் விதிப்படி க்ளோஸ் லைன் என்ற B.TL = B.2πr. இப்போ B.2πr = μ0 ID r ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்சைட் அதாவது பி இன்சைட் அது காந்தப்புலம் உள்ளே வந்து என்னன்னா உங்களுக்கு μ0 ID பை 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர். இது வந்து என்னன்னா உங்களுக்கு இது முடிவு என்ன தெரியுதுன்னா பிஎன் சைடிஸ் வேல்யூ போஸ்ட் ஆத்தூரம் அதிகரிக்க காந்தப்புலம் அதிகரிக்கும் போது இந்த வளைவோட்டில் இந்த பகுதி காட்டுது. தட்டுகளின் விளிம்பில் ஸ்மால் ஈக்குவல் கேபிட்டல் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிகபட்ச காந்தப்புலம் கிடைக்கும். மின்தேக்கியின் தட்டுகளின் சரியான விளிம்பில் காந்தப்புலம் வந்து அதன் அதிகபட்ச மதிப்படைகிறது. அதாவது பி மேக்ஸிமம் μ0 ID / 2πr. இப்போ தட்டுகளுக்கு வெளியே அதாவது r is greater than or equal to கேபிட்டல் வச்சுக்கலாம், காந்தப்புலம் குறையும். இப்போ தட்டுகள் எல்லையை தாண்டி என்ன உங்களுக்கு வெளியே செல்லுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மொத்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வந்து என்ன பண்ணும், அந்த பரப்புகளை அடங்கிடும். அப்போ என்னன்னா உங்களுக்கு காந்தப்புல மதிப்பு தூரத்துக்கு எதிரொலிக்கும். அதுதான் இந்த பகுதி காட்டுது இதில் வரைபடத்தில். தூரம் அதிகரிக்க காந்தப்புலம் குறைய தொடங்கும் என்பதுதான் அந்த குறைய தொடங்குறது நம்ம இந்த பகுதியில் காட்டுறோம். மொத்தம் என்ன உங்களுக்கு B.DR = μ0 ID, B outside = μ0 ID by 2πr. இப்போ இதில் என்ன முடியும் அப்படின்னா உங்களுக்கு B outside தூரம் அதிகரிக்க காந்தப்புலம் குறையும் என்பதுதான் அந்த ஃபார்முலா தெரியுது. அதையும் நம்ம வரைபடத்தையும் காட்டியிருக்கோம். சரியான விடை பொறுத்த வரைக்கிறேன்னா பி. தட்டு விளிம்புகளை இணைக்கும் கற்பனையான உருளை பரப்பில் அதிகபட்ச மதிப்பு அடையும் என்பதுதான் சரியான விடை. நன்றி.